எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? உங்களுடைய பேபி ராணிங்க. இங்கே பாருங்கள், இதுதான் மல்கோவா. நம்ம பாட்டிலே இருக்கும் இல்லைங்களா, மல்கோவா மாம்பழம், சேலத்து மாம்பழம் அப்படின்ட்டு. இதுதான் மல்கோவாங்க. இது வந்து நம்ம தோட்டத்தில், நம்ம மரத்தில் இருந்த பழம். இது மாதிரி இருக்கிறது தான் மல்கோவா. இந்த மாதிரி இருக்கும், பார்த்தீங்களா எப்படி இருக்கும். இதுதான் மல்கோவா. நீங்கள் வந்து வாங்கும் பொழுது இதை பார்த்து வாங்குங்க. ஒரு மாதிரி குண்டு பழமாக இருக்கும். இதனுடைய சுவை எப்படி இருக்கும் அப்படின்னா, கொஞ்சம் நார் மாதிரி தான் இருக்குங்க. தோலும் சேர்த்து சாப்பிட்லாம். தோல் கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் புளிப்பும் இனிப்பும் கலந்து தான் இருக்கும். அதுதான் மல்கோவா. அந்த பாட்டில் தான் வரும் வந்து தித்திக்கு மாம்பழம் அப்படின்ட்டு. ஆனால் இந்த பழம் வந்து அந்தளவுக்கு இனிப்பாக இருக்குமா அப்படின்னா, அந்தளவுக்கு இனிப்பாக இருக்காதுங்க. பாட்டில் வந்து பாடியிருக்காங்க. ஆனால் இந்த பேர் போன பழம் அப்படின்ட்டு தான் நம்ம சேலத்து மாம்பழம், மல்கோவா அப்படின்ட்டு. ஆனால் அந்தளவுக்கு இனிப்பு தன்மை வந்து தித்தி பழம் இருக்காதுங்க. கொஞ்சம் லைட்டான புளிப்போடு தான் இருக்கும். நார் தன்மையாக தான் இருக்கும் பழம். உங்களுக்கு யாருக்காவது மல்கோவா வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிறது தான் நீங்கள் வாங்கணும். அதுதான் வந்து உண்மையான மல்கோவாங்க. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். என்னுடைய வீடியோ பார்த்தீங்க, எல்லோரும் வந்து நிறைய ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. அதற்காக வேண்டி நான் வந்து ரொம்ப நன்றி செலுத்துகிறேங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. கேட்டதை கொடுக்கும் பிரபஞ்சம். வணக்கம்.